ஹலோ காஷி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிளானி டூர் பண்ணிட்டாச்சு ஃபுல்லாக. போஸ்ட் எஸ்கேப்பாக பண்ணிட்டாச்சு, டோர் எஸ்கேப்பாக பண்ணிட்டாச்சு, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக பண்ணிட்டாச்சு. அதனால இப்போ கிளானட் சாப்டர் 1 தான் இப்போ போட்டுக்கணும். ஆனால் எனக்கு இந்த டைமு கிடைக்கல காஷ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 வந்துடுச்சு. போட்டா நாங்கள் இந்த இதை எடுத்து இந்த கதவை ஓப்பன் பண்ணி அனுப்புவோம். இந்த ஓப்பன் பண்ணுற சீக்கிரம் இந்த ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணணும். அடுத்த வாட்டி இந்த பிரிட்ஜை எஸ்கேப் பண்ணலாம். இதுக்குள்ளால போகக்கூடாது. அந்த லோபட்டு போயின்னு கட்டிகிட்டு இருக்கோம். இங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே. இந்த தள்ளி விடுவோம். சரி உள்ளே போய்டுவோம். எந்தத்துல அவனை பாட்டுவோம். அதையும் இந்த கிளானட் சாப்டர் 3 வைக்கலாம். அவன் கன்னை வேலை வச்சுப்பான். அவன் வேறு டொப்புன்னு சுடுவான். இந்த தட்டி விட்டு தச்சு கிளைய வந்துடுமோ பார்க்கலாம். வளரல சரி வாங்க. ஆஹா வந்துடுச்சு. நாங்கள் நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ நடக்க போலக்கே. கீழே போட்டால் அப்படியே எடுப்போம். இந்த கிளவி வந்தாங்க. நாங்கள் இந்த கிளவி இங்கேயே நிற்கிது. இந்த கிளவி கிளவி இங்கே போடுவோம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சப்ளேஷன் அடிச்சுட்ட போயிடுச்சின்னு நினைக்கலாம். சரி வாங்க வாங்க போவோம். இதில் செந்திலினா வேலை இருக்குதா? டோர் திடீர்னு சக் பண்ண போனேன். இங்கே டோர் திறந்துக்குது. நானா திறந்தேன் இல்லையே? நான் திறக்கவே இல்லையே. ஆஹா செந்திலினா அது டெம் எப்பா இந்த டெட்டியை எடுத்து இந்த அந்த இதுக்குள்ளே போடணும். அந்த பேர் என்னதுன்னு தெரியலை. மேலே அந்த கிழமை முக்கியமாக தூங்கிட்டு இருக்காங்க. கைஸ் என்னங்க இவன் தூங்கிட்டு இருக்கும்போது தமானி நினச்சிட்டான். ஒரு சத்தம் கொடுக்க தெரியலையா? ஆஹா அப்படின்னு சத்தம் கொடுப்பான். அது சத்தம் கொடுத்தாச்சு எந்திரிச்சிக்கலாம். கிளவி போடுது. இப்போ மேலே போவோம். போய் அந்த பிளாங்கை இங்கே தானே போட்டோம். பிளாங்க்கு எவனாச்சும் இருக்க போகலாம். நான் கிளம்பி மையமாக அடிச்சுட்டு போனேன். துப்பாக்கி போட மாட்டேங்குது. அந்த புல்லட் எடுக்க அந்த கிளவி வேலை வந்துட்டுமே. இங்கே எடுத்துருந்தாலாம் கிளவி. ஆஹா கிளவி ஏன் கிளவி அவசரப்பட்டு வாங்க போடு. இதில் நம்ம 3 பேர் இருக்கானுங்க. இப்போ 2 பேரை முடிச்சாச்சு. முடிக்கலை. பேர்லக்கியா இப்போ தேவையா இல்லை. நம்ம அந்த இந்த எஸ்கேப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணப்பட்ட ட்ரெயின் எஸ்கேப்னா சரி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ளேஸு இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம பண்ண வேண்டியது ட்ரெயின் எஸ்கேப்பு. ஆனால் கிடைக்கிறதுலாம் இந்த எஸ்கேப்லாம் பிரிட்ஜ் எஸ்கேப்லாம் கிடைக்குது. இதுக்கு நான் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு போடுறதுக்கு வழியாக பிரிட்ஜ் எஸ்கேப் போட்டுக்கலாம். ஆனால் என்ன நம்மளுக்குள்ள பேச்சு கஷ்டமாக உள்ளது தான் போடணும் கைஸ். ஷார்ட்கன் எடுத்துக்கலாம். மேலே அந்த காக்கா இருக்கும். அந்த காக்காவை சுற்றலாம். புல்லட் எல்லாம் தம்பி இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஆஹா டெடி இதை அந்த செஞ்சு நான் ஓட விட்டுவோம். இனிமேல் தொல்லை போயிடுச்சு. ஆனால் இந்த கிழவே ஏறிச்சானுங்கன்னா நம்ம தொலைத்துன்னு தொலைத்துவானுங்களே. ஆனால் நம்ம தான் சுற்ற சொல்லி எந்த நிமிஷத்துக்கு தொல்லை இருக்காது.
இங்கே உள்ள போட்டுவோம். இனிமேல் நான் ஹாரர் கேம்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். என்ன சட்டம் அதை வச்சு சாவியை வச்சு ஏதாச்சும் ஒன்றா கொடு. எனக்கு தேவையான பொருளாக கொடு. வேறு ஏதாச்சும் கொடுத்தாத. சேஃப்டியா இதை வச்சு நான் பண்ணாத்து செஞ்சீங்கன்னா சுகம். சேஃப்டி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். தலை கிளேனுக்கு ரொம்ப தேவையான விஷயமாச்சு. இந்த இடத்துக்கு கீழே போட்டுக்கலாம். போட்டுடா தம்பி, போட்டுடா தம்பி. இங்கேயே எதுவும் இல்லை. இங்கே போய் பார்ப்போம். இங்கே பார்ப்போம். ஏன்டா எதுவுமே எல்லாம் போட்டு வச்சுக்கிங்க. இங்கேயே எதுவும் இல்லை. இங்கேயும் இருக்காது. பேன் இருக்குது. வெப்பன்கி ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது ஷார்ட் கன்னு இருக்கு. பிளாங்க்கு இங்கே சரி வாங்க அப்போ அப்படி வேறு என்னடா இருக்கு அப்படின்னு நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இங்கே சாவியை போட்டு வச்சுப்போம். அந்த கிழட்டு பையன் துப்பாக்கி எடுத்துட்டா. ஆமாம், என் ஷார்ட்டு கண்ணை எங்கே போட்டு வச்சேன் மறந்து போயிட்டேனே. ஒண்டி கூட எடுத்துட்டேன். ஏன்னா ஷார்ட் கண்ணை கிழட்டு பையன் எடுத்துட்டான் போலக்கு. நானும் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருந்தா ஒரு இடத்துலையும் காணும் கைஸ். இந்த வெப்பன்கி எடுத்துக்கலாம். கிளைய கிளாப் வச்சு இது பண்ணுங்க. உண்டிக்கோ எட்டாச்சு. எந்த பேரெல்லாம் வாங்குறதா மண்டேயா சொல்லணும். என்னங்க வெப்பன் இருக்கும் போது எவனா வரமாட்டான். வெப்பன் இல்லாத மட்டும் வந்து அடிப்பானுங்க. இங்கே உள்ளே போகலாம். இது எந்தப்பா அப்படி எங்கடா போனீங்க? ஆளையே காணோம். இங்கே இருக்கானுங்களா? எங்கேயுமே இல்லை. வெப்பனை கிளவி கிளாப் வச்சு அப்போ இங்கே தான் இருப்பானுங்க. கிளவி வா, கிளவி 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 வந்துச்சுப்பாங்க. போடு ஆயில போட்டு பொக்கா பல ஊண்டிச்சு. கிளவான் இந்த ஷாக்கு கொடுக்கடா. ஒரு நிமிஷத்துக்கு நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. இந்த ஒண்டிக்கோ எடுத்து இந்த கண்ணாடி வச்சு தான் போட்டு இங்கேயே போட்டுக்கலாம். உள்ள என்னன்னு பார்ப்போம். ஃபிஷ் அடா பாவீங்களா, இது கடை நீ எவ்வளோ நாள் அழிய விட்டீங்க. நம்மளுக்கு ட்ரெயின் எஸ்கேப் பண்ண வெறும் ஒரே பொருள் தான் கச்சிக்கிது. அந்த ட்ரெயின்க்கு தான் இன்னும் 3 பொருள் தேவையாச்சே. இதுக்கிட்டே ட்ரெயின் எஸ்கேப் தான் ரொம்ப கஷ்டம். இந்த காக்கா கிட்ட போய் இந்த காக்காட்ட சுட்டாச்சா இல்லையா, இல்லை சுடலான்னு நினைப்பேன். இங்கே போய் பார்ப்போம். இங்கே கோகோனட்டா. இந்த கோகோனட் வச்சு அதை உடைப்போம். இந்த கோகோனட்டை இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். சரி வாங்க போகலாம். சரி யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க கைஸ். இப்போ மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அது ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும். என்ன க்ளோவாகும் இது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் இது கச்சிது. அப்படியே லைக் பண்ணால் நிறைய பேர் கிடைக்க கைஸ். லைக் பண்ணுங்க. காயின் இருக்குது. அதாவது தங்க காசு. எந்த பொருள் கட்சிதா எடுத்து இங்கேயே போட்டோம். போடுல போடு. என்ன எவனோ இழுக்கிற மாதிரியே தெரியுது.
இன்னும் அது இழுக்கிற மாதிரியே தெரியுது கைஸ். ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? உங்களுக்கு ஷார்ட் கன் இருக்குது, ஒரு ஆமண்டாக இருக்குதா? இங்கே போனால் அந்த இவன் கட்டுவான். சரி, ஆஹா கட்டானே வருதா? என்ன எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேக்கு. ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். சரி வாங்க போக போக அப்படியே பார்ப்போம். இது எந்த படம் அப்படி எங்கடா பண்ணீங்க? ஏனுங்க சுட்டாச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக வந்துட்டாங்க. ஆஹா தப்பாக சுட்டுனேன்னு நாங்கள் ஹெட்ஷாட் வாங்கலாம் நினச்சேன். நான் ஃப்ரீ ஃபயர் தான் முன்னாடி விளையாடுவேன், அப்படியே ஒரு ஹெட்ஷாட் வாங்கலாம்னு நினச்சேன். இந்த காக்கா சுட்டுவோம். காக்கா ஓ மாஸ்டர் செதுக்கி மாஸ்டர் கீயா இந்த மாதிரி தானே கிளானி சாப்டர் ஒன்றையே வச்சு பண்ணுங்கள் மாஸ்டர் கீ. அதுவே இந்த கலரே பெயிண்ட்லாம் வச்சு பண்ணுங்கள். இந்த ஷெட்டு கீயாட்டு போட்டு ஷார்ட் கன்னை கீழே போட்டுக்கிறேன். ஏன்னா கிளம்பி வேணாச்சு வேண்டா. அதுவும் எந்த கையிலும் எந்த பொருள் கீ வந்துட்டானா எந்த கையிலும் எந்த கை இருக்குதுதா எந்த பொருளையாச்சும் எடுத்துக்க தானே. ஒடுங்க கேம் கிரியேட்டர் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். சாவி எடுத்து போட்டுக்கலாம். உள்ள நமக்கு ஆக்சிலேட்டர் போடு 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 ஆக்சிலேட்டரு. 3 பொருள் எனக்கு கிடைச்சிது. இங்கேயே போட்டுக்கலாம். கிளவி சுட்டுட்டாங்க. நானும் எல்லா இடத்துலையும் தேடானா அந்த ஒன்று என்னடா அந்த பேர் இடம் ஒன்று அது கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். கிளவி கிளாப்பாச்சிடுவாங்க. உஷாரான கிளவி. ஆனால் கிளானட் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா அந்த கிளையோட குவாலிட்டியோ அந்த அளவுக்கு இருக்கும். கிளானட் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா கிளானியோட குவாலிட்டியும் கிளான் ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ஆனால் இது அப்படியே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். அந்த ஷார்ட்கன் இந்த இதை இதுதான் இந்த தொட்டியை எடுத்து அப்படியே தண்ணியை பிடிச்சி அந்த கீழே ஒன்று இருக்குங்களா காய்ஸ் அதுக்குள்ளே இந்த போட்டுடுவோம். வேணா வேண்டாம் அடிக்காமண்டா சரி. ஏன்னா கன்னு வேறு இல்லை கைஸ், ஷார்ட் கன்னு இல்லை. போடா தம்பி போடு போடு போடு. இது ஃபுல்லாக இருக்குது, கீழே ட்ராப் பண்ணாதான்னு சொல்கிறாங்க. ஐயா யார் யாரெல்லாம் பயந்தீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. நான் பயப்படலை கைஸ். அதுக்குள்ளே டேட் இல்லையா ஜெயிக்க முடியாது போலக்கே. டேட் வேலை வந்துச்சு. இந்த லாக்கை தண்டு விட்டுட்டு அப்படியே போவோம். இன்னும் அந்த வெறும் ஒரே ஒரு பொருள் தான், அதுதான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி இப்போ நம்ம கிடைச்ச பொருள்னா ட்ரெயின்குள்ளே போய் செட் பண்ணுவோம். ஐயோ முதல் காயின் இருந்தால் தானே. ஐயோ காயின் எடுத்துட்டோம் நாங்கள் காய்ஸ். ஏன்னா காயின் இருந்தால் தான் அவன் கட்டாமல் இருப்பான். அப்படி அவன் கட்டணனா கிளம்பணும் கீழே கொண்டு வரணும். சாரி கிளம்பணும். ஆஹா கிளவிய வேலை வந்துட்டு இருக்குது. இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். இல்லை ஒரு ஷார்ட்டு கூட நான் காயின் எடுத்தாச்சு தாங்க காசை. கைஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 1 lakh ஃபேமிலியாக ஆகும். இல்லைன்னா எப்படியே 200 இருக்கும். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் அமைக்கி விடுங்க. இவங்கிட்ட வேறு இந்த டிக்கெட்டை கொடுக்கணுமா? டே தம்பி தண்டு விடுப்பா. இந்த குப்பை தொட்டி
இந்த குப்பை தொட்டின்னா இது மிஷினாக வச்சுக்கலானுங்க. டேய் இந்த போட்டு விட்டுருவோம். இந்த கிளானி சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 2 பண்ணி சாப்டர் 2 வருது. இந்த கிளானி சாப்டர் 2 இந்த ட்ரெயின் எஸ்கேப் தேவையான கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. இங்கே கீ இருக்கு, ட்ரெயின் கீ. முதல்ல கிளானி சாப்டர் 3 எல்லா எஸ்கேப்பும் பண்ணிவிட்டு அப்புறம் கிளானி சாப்டர் 1க்கு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க காய்ஸ்? எல்லாம் 1லேருந்து தான் 3 வரைக்கும் எல்லாரும் போவாங்க. ஆனால் நம்மள ஃபஸ்ட்டுலேருந்து போனால் எந்த ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அப்புறம் 3க்கு போகணும். இப்போ இது அமைக்கிவிடு. இன்னும் இந்த லிவர்னு நினைக்கலாம் பேர். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியலை. ஒரு வேலை இந்த கிளவி இங்கே ஒழிச்சு வச்சிச்சா? சரி, இந்த பானை எடுத்து வைப்போம். 2 பானையுமே வச்சாச்சு. பேர் லக்கி அங்கே பார்த்தோம் நம்ம. இந்த பாருங்க பேர் லக்கி. சரி, ஒரு தம்பி நம்ம இங்கே தான் பார்த்தோம். இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர். ஆஹா கிளவி, நாங்கள் இந்த கிளவி தோலை தாங்க முடியலை. இந்த சரி வாங்க. சரி, ஏன்புல மைண்டில் எப்படி இதெல்லாம் வர மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்டு டெலிட் ஆயிடுச்சு காய்ஸ். அது எப்படிடா டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னோட தம்பி இருக்கலாம் கைஸ். எனக்கு ஒரு தம்பி இருக்கலாம். அவன் பிடிச்சி கேமையே டெலிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வேர்டு எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அதான் நானும் விட்டுட்டேன் கைஸ். சரி, பேர் லக்கி எடுப்போம். ஆஹா, நாங்கள் கிளவி கிளாப் வச்சுக்கிட்டு. ஆஹா, அதாப்பா அவங்களா இவங்க இந்த கிளவிய ரொம்ப கடுப்பேற்றி. சின்ன கிளவி சீக்கிரம் வா கிளவி, வா கிளவி. கிளவி இந்த சுத்த ஒட்டுட்டு அப்படின்னு நம்ம இந்த பேர்லாக்கியை எடுப்போம். கிளவி சீக்கிரம் வா. சுற்றுக்கனால இப்போ அப்படியே போய் பேர்லாக்கியை எடுத்துட்டு. ஆனால் மொட்டையாக வந்துடக்கூடாது. முக்கியமான விஷயமே அதான். மொட்டையாக வந்தால் நம்மளோட மண்டையிலே அடிச்சு விடுவோம். அது கண்ணால் வச்சுக்கலாம். கண்ணை இடத்துலையே படத்தில் வச்சு சுட்டலாமே சுட்டுட்டு போகலாம். இந்த பேர்லாக்கி அட்டாச்சு போடு. ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகலாம். ட்ரெயின் இதுக்கு பேர் லிவர் கிடையாதா? இதில் எலக்ட்ரிக்கல் என்ன போட்டு நானுங்க. அதெல்லாம் படிக்கிற இப்போ டைமில் கைஸ். இப்போ நம்ம டப்பிக்கு போகணும். அமைக்கூடா. இப்போ டோரெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். நான் எவனா வந்துடக்கூடாது. எவனாச்சும் வந்தால் நம்ம சேர்த்துவோம். போடா தம்பி. நம்ம ஜெயிச்சுட்டாச்சு. நாங்கள் லிவர் செட்டை அப்படியே கேட்டை அடிப்பாங்க. போடா அப்படியே இடிட்டும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு பை பாய். கிளவனா பார்க்குறாங்க பாருங்க. டே இவன் எங்கடா போனா? சென்ட்ரினா மேலே வந்துச்சா? த எண்டு.